நார்மல் பீப்பிள் மைண்ட் செட்டுக்கும், ரிச் பீப்பிள் மைண்ட் செட்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. அதுதான் நீங்க கண்ணுல பார்க்கலாம். நீங்க பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் வெல்கம் டூ மணி ட்ரிகர் சேனல். எல்லா மக்களுக்கும் ஆசைகள் இருக்கும். அதாவது மக்கள பொறுத்தவரை வித்தியாசமான ஆசைகள் இருக்கும். புவர் மைண்ட் செட் உள்ள பீப்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆசைகள வந்து அப்படியே நம்மளால முடியாது. இல்ல ஒரு காரணம் சொல்லிட்டு அத அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் ரிச் மைண்ட் செட் உள்ள பீப்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத அடையறதுக்கு என்ன பண்ணணும்? எப்படிலாம் பண்ணா வேகமா அடையலாம்? அவங்க வே ஆஃப் திங்கிங் அதுதான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். எல்லா மக்களுக்குமே பிடிச்ச விஷயம் வந்து ஐஃபோன். லைஃப்ல கண்டிப்பா அது வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் அது பிடிக்கும். பட் ஆனா புவர் மைண்ட் செட் உள்ள பீப்பிள்ஸ் அது வந்து நம்மளால முடியாது. அ அப்படியே அவாய்ட் பண்ணிருவாங்க. ஏதாவது காரணம் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிருவாங்க. ரிச் மைண்ட் செட் உள்ள பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, அத அடையறதுக்கு என்ன பண்ணலாம்? எப்படியெல்லாம் இன்கம் ரெடி பண்ணிட்டு அத வாங்கலாம்னு சொல்லிட்டு, அவங்க வாங்குறதுக்கு மட்டும் தான் வே ஆஃப் திங்கிங் அது மட்டும் தான் இருக்கும். அடுத்து டைமிங் பார்த்துக்கலாம். பூர் மைண்ட் உள்ள பெர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டைமிங் எப்படி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ். அதாவது இந்த டைம்ல ஒரு ஹாப்பினஸ் இருந்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீல்ஸ் பார்க்குறது, ஒரு சோசியல் மீடியால போய் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றது. அடுத்தது மூவிஸோ, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டையோ இந்த மாரி வேஸ்ட்லாம் அதிகமா இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்க்காண்டி தான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அவங்க டைம ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் ரிச் மைண்ட் உள்ள பீப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன மாரி பார்ப்பாங்கன்னா, நம்ம இப்ப இந்த இந்த நிலைமையில இருக்கோம். அடுத்து நம்மள பண்றதுக்கு என்ன மாரி பண்ணலாம்? எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்? எப்படி நம்ம பணத்த 2 மடங்கு ஆக்கலாம்? அவங்க வே ஆஃப் திங்கிங் ஃபுல்லா அவங்க குரோத்னஸ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். அடுத்து லேர்னிங். பூர் மைண்ட் செட் உள்ள பீப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, காலேஜ் வரையும் படிச்சாச்சுப்பா. இனிமே படிப்பதெல்லாம் போதும்ப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அவங்க ஸ்டடீஸ்க்கு அடுத்தது எதுவுமே படிக்க மாட்டாங்க. பட் ஆனா ரிச் மைண்ட் உள்ள பீப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லேர்னிங், அப்டேட் இன்னைக்கு என்ன ட்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டோ ஏதோ ஒண்ணு நெவர் ஸ்டாப் லேர்ன் தான் அவங்கள பொறுத்தவரையும். இன்னைக்கு என்னென்ன நம்ம கரியர்ல என்னென்ன ப்ரொஃபஷனல் தேவையோ அதுக்கேத்த மாரி ஸ்டடீஸோ என்னமோ ஏதோ ஒண்ணு நம்மளோட ஸ்கில்ல டெவலப்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது பூர் மைண்ட் உள்ள பார்த்தோம்னா, அவங்களோட அப்டேட்டே இருக்காது. அந்த ஒரு ஸ்டாப் எப்போ அந்த காலேஜ் நிப்பாட்டுனாங்களோ அவுட் ஆஃப் ட்ரெண்டுக்கு போயிருவாங்க. அடுத்து இன்கம் சோர்ஸ். பூர் மைண்ட் செட் உள்ள பீப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு ஜாப் ஏதோ ஒரு மாசம் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு மாசம் பிறந்தா சம்பளம் வருவாங்க. அது மட்டும் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு அப்படியே நின்றுவாங்க. பட் ஆனா ரிச் மைண்ட் செட் உள்ள பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் இன்கம்ஸ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அது பத்தலன்னு சொல்லிட்டு அடுத்த சோர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. தேர்ட் அப்படின்னு எடுத்து நெக்ஸ்ட் சோர்ஸ் ஏதாவது புதுசா ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அத நோக்கி தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் ஒரு இன்கம் நம்பி இருந்தீங்கன்னா, டக்குனு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து குரோத்த பார்க்கலாம். இப்ப பூர் மைண்ட் செட் உள்ள பீப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தன்னோட குரோத் வந்து கொஞ்சம் டவுனா இருந்துச்சுன்னா, அடுத்த ஆள் மேல காரணத்த போடுவாங்க. எங்க அப்பா, அம்மா இந்த மாரி இருந்துட்டாங்க. கவர்மெண்ட் இந்த மாரி இருந்துச்சு. என்ன இந்த மாரி சுத்தி இந்த மாரி சூழ்நிலையில வளர்த்துட்டாங்க. இல்லன்னா என்ன பாஸ் டம்ப் பண்ணிட்டாரு. யாராவது ஒருத்தவங்க மேல காரணம் சொல்லுவாங்க. பட் ரிச் மைண்ட் உள்ள பீப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த நடந்தாலும் தன்னோட ஒரு இன்சிடென்ட் நடந்தா, அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு, நம்ம தான் அத ரெக்கவரி பண்ண முடியும். அந்த மைண்ட் செட்டுக்கு போயி, அதுக்கு தான் தேடுவாங்க. இதுதான் அவங்க 2 பேத்துக்குள்ள பெரிய வித்தியாசம். அடுத்து ரிஸ்க். பூர் மைண்ட் செட் பீப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா, தோத்துருவோம்னு பயந்து எடுக்கவே மாட்டாங்க சொல்லப்போனா. அதே இது ரிச் மைண்ட் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க போறாங்கன்னா, அந்த ஆல்ரெடி ஒரு ஃபெயில் ஆன என்ன ரீசன் சொல்லிட்டு ஏகப்பட்ட அனலிட்டிக்ஸ் பண்ணிட்டு, அந்த ரிஸ்க் எடுப்பாங்க. அதுதான் அவங்க பெரிய சக்சஸ். ஃபெயிலியர் இஸ் டியூஷன் ஃபீஸ் ஃபார் சக்சஸ்ன்னு ஒரு பெரிய டயலாக்கே உண்டு. அடுத்தது செலவு. பூர் மைண்ட் செட் உள்ள பீப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மாச சம்பளம் வந்துருச்சு. நம்ம இந்த ரூவா வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு தான் யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மூவி போறதோ, ஒரு எங்கிட்டோ போய் சாப்பிடுறதோ, பார்ட்டியோ ஏதோ ஒண்ணு தெண்ட செலவுக்கோ, எதுக்கோ அத்தியாவசிய செலவு பண்ணா ஓகே. பட் அந்த தேவையில்லாத செலவு பண்ணுவாங்க. பட் ரிச் மைண்ட் செட் உள்ள பீப்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மாசத்தின் முதல் செலவு வந்து சேமிப்புன்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்க நெறைய பேரு. அந்த மாரி அந்த ரூவா வந்தோனே எதுல ஸ்பெண்ட் பண்ணணும்? எப்படி அந்த ரூவா ஒரு 20% சேவ் பண்ணலாம்? எப்படி அத இன்வெஸ்ட் பண்ணி அத எப்படி டபுள் மடங்காக்கலாம், குரோ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் மைண்ட் செட் ஃபுல்லா அதுல இருக்கும். ஃபைனலா ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க பூரர் மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, கம்ஃபர்ட்ட மட்டும் தான் விரும்புவீங்க. ரிச் மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, குரோத்த மட்டும் தான் விரும்புவீங்க. ஓகே. நீங்க ரிச் ஆகணும்னு நெனச்சா, ரிச் மைண்ட் செட்டுக்கு மாறுங்க. ஆட்டோமேட்டிக்கா ரிச்சா மாறிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மைண்ட் ட்ரிகர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.